செய்யாததை செய்ததா சொல்றாங்க. எனக்கு இந்த ஊழியமே வேண்டாப்பா, ஆண்டவரே என்னை விட்டுருங்கன்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்ப ஆண்டவர் என்னை பலப்படுத்தி தைரியப்படுத்தி சொன்னார், மகனே, உனக்கு முன்னால நான் இருக்கிறேன். உன்கிட்ட என்ன காரியம் வரணும்னாலும் என்னை தாண்டித்தான் வர முடியும். நீ பயப்படாத, தைரியமா நீ காரியங்களை என் ஊழியத்தை செய். அது நிந்தையானாலும் நெருக்கமானாலும் தாக்குதல் ஆனாலும் நான் அதை உனக்காக தாங்கிக் கொள்ளுவேன். என்னை தாண்டித்தான் உன்னிடத்தில் வர முடியும்னு சொன்னார் 50 வருஷத்துக்கு முன்னால. அது அப்படியே நான் விசுவாசித்தேன். என் 50 வருஷ ஊழிய பாதையில எத்தனையோ தாக்குதல்கள், எத்தனையோ அடிகள், எத்தனையோ நெருக்கங்கள், அந்த நான் சேதப்படாதபடி என்னை காத்து வருகிறார். ஏன்? அவர் அந்த காரியங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதான் கேடகம். உங்களுக்கு சொல்றாரு, என் மகனே மகளே, ஒன்னு குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் உனக்காக தாங்கி கொள்வேன்னு சொல்லி. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்க கேடகமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, நெருக்கம், உபத்திரவங்கள் உம்மை தாண்டித்தான் என்னிடத்தில் வர வேண்டும். நீர் என்னை சேதப்பட விட மாட்டீர். ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.